ஹாய் ஹலோ அவாரிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு பழச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பழச்செடி இல்லைங்க, ஒரு இனத்தில் 4 வகையான பழச்செடியை பார்க்க போகிறோம். ஒரே பழச்செடி தான், அதில் 4 வெரைட்டி பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வெள்ளை நாவல் பழம் காய் விட்டுருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த பழச்செடியை பார்க்கலாங்க. வாங்க நம்ம என்ன பழச்செடி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழச்செடி லொங்கன் பழச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு 4 வகையான லொங்கன் பழச்செடி இருக்குங்க. அது என்னென்ன பழச்செடின்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது 4 சீசன் லொங்கன், அதாவது 4 சீசன்லேயும் காய்க்கக்கூடிய ஒரு வகையான லொங்கன் பழங்க. இது நான் ரொம்ப பழைய செடி தான், ஏற்கனவே நம்ம சேனலில் இதை பற்றின வீடியோவும் போட்டிருப்பேன். இதில் இந்த வருஷம் நமக்கு பூ வைக்குமான்னு தெரியல. நான் சின்ன செடியை தான் வாங்கி வச்சேன். நல்லா வளர்ந்து ஒரு 5 அடிக்கிட்ட நிற்கிது. நல்ல வெயிலில் நல்லா வளருதுங்க இந்த செடி. பாருங்களேன் எவ்வளோ பிரான்ச்சஸ் போட்டிருக்கு, எவ்வளோ இலை தலை இருக்குது பாருங்கள். இந்த பழம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு மஞ்சள் கலர் ஓடு இருக்கும். நான் பழத்தை ஃபோட்டோ மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு மஞ்சள் கலர் ஓடு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ஃப்ளஷ் இருக்கும். அதுக்குள்ளே ஒரே ஒரு சீடு இருக்குங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற வெரைட்டி ஒயிட் லொங்கன் சொல்கிறது. மேலே ஓடு மட்டும் வெள்ளை கலரில் இருக்குங்க. உள்ளே ஃப்ளஷ் வெள்ளை கலரில் இருக்கும். சீடும் பிளாக் கலர்லேயே தான் இருக்கும். அந்த மேலே இருக்கிற ஓடு மட்டும்தான் வெள்ளை கலரில் இருக்கும். மற்றபடி எல்லாமே சேமாக தாங்க இருக்கும். பழத்தோட சுவை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பிங்பாங் லொங்கன்லேயே 3 விதமான பிங்பாங் லொங்கன் இருக்குது. இது நம்மக்கிட்ட இருக்குது நார்மல் பிங்பாங் லொங்கன் தான். அதாவது மேலே ஓடு அந்த மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த பிங்பாங் லொங்கன். இதில் பிங்பாங் ரெட் இருக்குது, பிங்பாங் பிங்க் இருக்குது. அது நம்மக்கிட்ட இல்லை. இந்த பிங்பாங் லொங்கனுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலை மடிப்பாக இருக்குங்க. இதை வச்சு தான் இந்த பிங்பாங் லொங்கன்னு அடையாளப்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பழத்தோட சைஸும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குங்க. இந்த டென்னிஸ் பால் கொஞ்சம் குட்டி பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்ததாக நம்ம 4வதாக பார்க்குறது ரெட் லொங்கன்றது மேலே ஓடு ரெட் கலரில் இருக்குங்க. இதோட தண்டு பாருங்களேன் ரெட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஃப் புதுசாக வருது பாருங்கள், அந்த இளந்தளிரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அப்புறம் வெயில் பட அந்த இலை முதிர்ச்சி அடையும் போது லைட்டாக க்ரீன் கலரில் மாறிடுது. அந்த நடுவில் இருக்கிற வெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் தாங்க இருக்குது. பழத்தோட அந்த மேல் ஓடு ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த பழத்தில் ஃப்ளஷ் எல்லாமே எல்லாத்துலேயும் எல்லா பழமும் சேமாக தான் இருக்கும் ஒயிட் கலரில். நம்ம அந்த ஓடு மட்டும் அழகாக பிரித்து எடுத்து போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலர் ஃப்ளஷை மட்டும்தாங்க சாப்பிட்ணும். சீடை நம்ம தூக்கி போட்டுறணும். சீடு நல்லா பெருசாக ஒரு நெல்லிக்காய் கொட்டை அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் கொட்டை இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா ஒரு பெரிய சீடு இருக்கும். இந்த பழம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.